டைரக்டர் பி.எஸ். வினோத்ராஜ் டைரக்ஷனில் சூரி நடித்து வெளியாகியுள்ள கொட்டுக்காளி திரைப்படத்தோட 2வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் இதில் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 6 கோடி ரூபாய் அப்டேட் ஆகியிருக்கு. 6 கோடி பட்ஜெட். 2வது நாள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1 கோடியே 5 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 2 நாட்களில் டோட்டலாக தமிழ்நாட்டில் மட்டும் 1 கோடியே 85 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. கொட்டுக்காளி திரைப்படம் 2வது நாள் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 11 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 2 நாளில் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் மட்டும் 21 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. கொட்டுக்காளி திரைப்படம் 2வது நாள் ஆல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1 கோடியே 16 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 2 நாட்களில் இந்தியாவில் மட்டும் 2 கோடியே 6 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. கொட்டுக்காளி திரைப்படம் 2வது நாள் ஓவர்சீஸ் வெளிநாடுகளில் 20 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 2 நாட்களில் ஓவர்சீஸ் வெளிநாடுகளில் மட்டும் 35 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. கொட்டுக்காளி திரைப்படம் 2வது நாள் வேர்ல்டு வைடில் 1 கோடியே 36 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 2 நாட்களில் வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா 2 கோடியே 41 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. டைரக்டர் மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் புதுமுகங்கள் நடித்து வெளியாகியுள்ள வாய் திரைப்படத்தோட 2வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 8 கோடி ரூபாய். வாய் திரைப்படம் 2வது நாள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2 கோடியே 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 2 நாட்களில் தமிழ்நாட்டில் மட்டும் 3 கோடியே 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. வாய் திரைப்படம் 2வது நாள் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 25 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 2 நாட்களில் டோட்டலாக ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் மட்டும் 40 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. வாய் திரைப்படம் 2வது நாள் ஆல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2 கோடியே 35 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 2 நாட்களில் ஆல் இந்தியாவில் மட்டும் 3 கோடியே 50 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. வாய் திரைப்படம் 2வது நாள் ஓவர்சீஸ் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா 30 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 2 நாட்களில் ஓவர்சீஸ் வெளிநாடுகளில் மட்டும் 50 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. வாய் திரைப்படம் 2வது நாள் வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா 2 கோடியே 65 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 2 நாட்கள் டோட்டல் வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸில் 4 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு வாயு திரைப்படம். டைரக்டர் பா. ரஞ்சித் டைரக்ஷனில் சியான் விக்ரம் நடித்து வெளியாகியுள்ள தங்கலான் திரைப்படத்தோட 10வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 130 கோடி ரூபாய். தங்கலான் திரைப்படம் 10வது நாள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1 கோடியே 50 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 10 நாட்களில் டோட்டலாக தமிழ்நாட்டில் மட்டும் 48 கோடியே 20 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு தங்கலான் திரைப்படம். தங்கலான் திரைப்படம் 10வது நாள் ஆந்திரா தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா 30 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 10 நாட்களில் டோட்டலாக ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டும் 9 கோடியே 5 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு தங்கலான் திரைப்படம். தங்கலான் திரைப்படம் 10வது நாள் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 10 நாட்களில் கர்நாடகாவில் மட்டும் 8 கோடியே 23 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. தங்கலான் திரைப்படம் 10வது நாள் கேரளாவில் பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 10 நாளில் டோட்டலாக கேரளாவில் மட்டும் 3 கோடியே 93 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. தங்கலான் திரைப்படம் 10வது நாள் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 6 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 10 நாளில் டோட்டலாக நார்த் இந்தியாவில் மட்டும் 1 கோடியே 80 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு தங்கலான் திரைப்படம். தங்கலான் திரைப்படம் 10வது நாள் ஆல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2 கோடியே 16 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 10 நாட்களில் டோட்டலாக ஆல் இந்தியாவில் மட்டும் 68 கோடியே 56 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. தங்கலான் திரைப்படம் 10வது நாள் ஓவர்சீஸ் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா 80 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 10 நாளில் டோட்டலாக ஓவர்சீஸ் வெளிநாடுகளில் மட்டும் 22 கோடியே 50 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. தங்கலான் திரைப்படம் 10வது நாள் வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா 2 கோடியே 96 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 10 நாளில் டோட்டல் வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸில் தங்கலான் திரைப்படம் 91 கோடியே 21 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. டைரக்டர் அஜய் ஞானமுத்து டைரக்ஷனில் அருள்நிதி நடித்து வெளியாகியுள்ள டிமாண்டி காலனி 2 திரைப்படத்தோட 10வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 25 கோடி ரூபாய். டிமாண்டி காலனி 2 திரைப்படம் 10வது நாள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 10 நாட்களில் டோட்டலாக தமிழ்நாட்டில் மட்டும் 31 கோடியே 80 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. டிமாண்டி காலனி 2 திரைப்படம் 10வது நாள் ஆந்திரா தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 10 நாட்களில் டோட்டலாக ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டும் 3 கோடியே 2 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. டிமாண்டி காலனி 2 திரைப்படம் 10வது நாள் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு.
10 நாட்களில் டோட்டலாக ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் மட்டும் 1,75,00,000 ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. டிமாண்டிக் காலனி 2 திரைப்படம் 10வது நாள் ஆல் இண்டியாவில் பார்த்தீங்கன்னா 2,30,00,000 ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 10 நாட்களில் டோட்டலாக ஆல் இண்டியாவில் மட்டும் 35,12,00,000 ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. டிமாண்டிக் காலனி 2 திரைப்படம் 10வது நாள் ஓவர்சீஸ் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா 60,00,000 ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 10 நாட்களில் டோட்டலாக ஓவர்சீஸ் வெளிநாடுகளில் மட்டும் 10,40,00,000 ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. டிமாண்டிக் காலனி 2 திரைப்படம் 10வது நாள் வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா 2,90,00,000 ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 10 நாட்களில் டோட்டலாக வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸில் 44,47,00,000 ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. இந்த ஒரு வீடியோவை சியான் விக்ரம் ஃபேன்ஸ், அருள்நிதி ஃபேன்ஸ், மார்வல் செல்வராஜ் ஃபேன்ஸ், சூரி ஃபேன்ஸ் யாரா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த 4 திரைப்படங்களும் ஃபைனலாக எவ்வளோ வசூல் பண்ணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் வீடியோவில் பார்க்கலாம்.